திருக்குறுங்குடி திவ்யதேசம். நம்மாழ்வாருடைய அவதாரத்திற்கு காரணமாய் அமைந்த எம்பெருமான் வடிவழகிய நம்பிராயனாக இங்கே சேவை சாதிக்கின்றான். 5 நிலைகளில் நாம் இந்த திவ்யதேசத்தில் பெருமானை சேவிக்கின்றோம். நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, மலைமேல் நின்ற நம்பி, பார்க்கடல் நம்பி என்றெல்லாம் இப்பெருமான் பஞ்சப்பிரகாரமான திருமேனியாக சேவை சாதிக்கின்றான். நம்பியாறு என்னும் அற்புதமானதொரு நதி. இது சிற்றாறுதான், ஆனால் இதனுடைய வைபவங்களோ மிக மிக மேன்மையானது. பல மூலிகைகள் வளம் கொண்டதாக அந்த மூலிகைகளின் குணத்துடன் இந்த நம்பியாறு பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. சுத்தஸ்படிக சங்காசமாக சொச்சமாக இந்த நம்பியாற்றின் தண்ணீர் பெருக்கு திகழ்கின்றது. ஒருமுறை நம்பியாற்றில் நாம் தீர்த்தாமாடி கழித்தோமேனால் நம்முடைய பாபங்கள் அனைத்தும் நம்மை விட்டு அகன்று விடுகின்றன. பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்திற்கு நாம் பாத்திரபூதர்களாய் ஆகின்றோம். இந்த திருத்தலத்திலேயே பின்னர் அமைந்திருக்கக்கூடிய பெருமானுடைய சன்னிதானத்திற்கு பின்னால் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய பொய்கை, அது கரண்டமாடு பொய்கை. ஒரு காக்கை இதில் முழுகி தான் முக்தி அடைந்தது என்பதை நாம் புராணங்கள் வாயிலாக அறிகின்றோம். நாரத மகர்ஷி இந்த திருத்தலம் பத்ரிகாசிரமத்தை காட்டிலும் மிக உயர்ந்ததாக, மேன்மை பெற்றதாக, வாமன கஷேத்திரமாக இந்த கஷேத்திரத்தை கொண்டாடுகிறார். கரண்டமாடு பொய்கையின் கரையில் இருந்திருக்கக்கூடியதான 2 பனைமரங்களை நாம் பார்க்கிறோம். 2 விதமான சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று நம்பாடுவான், மற்றொன்று அந்த நம்பாடுவானை வழிமறித்த பிரம்மரக்ஷஸ். அதே போன்று திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப சுவாமியினுடைய சன்னிதானத்திலிருந்து கிளம்பியதான ஒரு அந்தனர் பெருமானை சேவிப்பதற்காக இந்த திருத்தலத்திற்கு வந்த வழியில் அவரை ஒரு பிரம்மரக்ஷஸானது வழிமறித்தது. அங்கே வேடுவன் வடிவில்தான திருக்குறுங்குடி நம்பி தத்துவத்தை உணர்த்தினான். ஆகையால் அவர்கள் இருவரும் இந்த திருத்தலத்திற்கு வந்து முக்தி பெற்றார்கள் என்பதாக பார்க்கிறோம். பலவிதமான திவ்ய சரித்திரங்கள் இங்கே அமைந்திருக்கின்றன. குறிப்பாக இது வாமன கஷேத்திரம் என்பதனாலே சித்தாசிரமம், விஸ்வாமித்திர தவம் செய்து சித்தி பெற்றதான சித்தாசிரமத்திற்கு சதிருஷமான மேன்மை பெற்றது. இதுதான் மகேந்திர பர்வதம். இதோ தெரிகின்றதான இந்த மகேந்திர பர்வதத்தின் மீதுதான் ஹனுமான் சீதையை தேடுவதற்காக கிளம்பினார். ததோ ராவணநீதாயாக சீதாயா சத்ருகரிஷணா ஏஷபத மன்வேஷ்டும் சாரணாச்சரிதே பதி என்று சுந்தரகாண்ட முதல் ஸ்லோகத்தில் மகேந்திர பர்வதத்திலிருந்து ஹனுமான் ஆகாய மார்க்கமாக சீதையை தேடுவதற்காக கிளம்பினார் என்பதான அந்த சரித்திரங்கள் எல்லாம் காண்பிக்கப்படுகின்றன. அத்தகையதான புண்ணியமான இந்த திவ்யதேசத்தில் தான் பகவத் ராமானுஜர் திருவனந்தபுரத்தில் இருந்து ஒரு இரவிற்குள்ளாக பெருமானால் அழைத்து வரப்பட்டார். இந்த இடம் திருப்பரியட்டப்பாறை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த திருப்பரியட்டப்பாறையில் தான் சுவாமி ராமானுஜர் நித்தியகர்மானுஷ்டானங்களை செய்து முடித்தார். அது தோற்றும்படியாக இன்றும் இங்கே சுவாமி ராமானுஜருக்கு ஓர் அழகியதான சன்னிதானம் அமைந்திருக்கிறது. அத்தியாச்சரியமான ஒரு சன்னிதானம், ஒரு சன்னிவேஷம். இங்கே சுவாமி ராமானுஜர் தனிச்சன்னதியில் கோவில் கொண்டு விளங்குகிறார். அவருடைய திருவாராதன மூர்த்தியான ஸ்ரீ நிருசிம்மனையும் நாம் சேவிக்கலாம் இந்த திருத்தலத்தில். ஊரை விட்டு சற்றே ஒதுக்குப்புறமாக சுமார் 1 அல்லது 1.5 கிலோமீட்டர் தொலைவில் நம்பியாற்றின் நடுவில், நம்பியாறானது விரஜா நதியை போன்று பிரதட்சிணமாக பிரவகித்து ஓடக்கூடியதான இந்த நம்பியாற்றின் நடுவில் பகவத் ராமானுஜருடைய திருப்பரியட்டப்பாறை அமைந்திருக்கிறது. அந்த திருப்பரியட்டப்பாறையின் ஒரு பகுதியில் தான் சுவாமி ராமானுஜருடைய திவ்ய திருமேனி செதுக்கப்பட்டிருக்கிறது. பாறையிலேயே செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகிய பாறை ஓவியம். இதை நாம் தண்ணீர் வாரி எடுத்து திருமஞ்சனம் செய்ய அந்த திவ்யமான திருமேனி நன்கு புலனாகின்றது. இங்கிருந்து புறப்பட்டு நம்பிராயரை சேவித்து அந்த பெருமானுடைய திருமண்டலத்தை பார்த்த ராமானுஜர் திடுக்கிட்டார். ஏனென்றால் வடுகநம்பிகளுக்குத்தான் சாற்றிய திருமண்காப்பு நம்பியினுடைய திருமண்டலத்தில் தெரிவதை பார்த்து திடுக்கிட்டார். அதன் பின்னர் நம்பிதான் வடுகநம்பிகள் வடிவத்தில் வந்தான் என்பதையும் உணர்ந்தார். அப்பொழுது நம்பி, திருக்குறுங்குடி நம்பி அர்ச்சகர் மூலமாக ராமானுஜரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். எப்படி உன்னால் இத்தனை சேதனர்களை திருத்த முடிந்தது? எம்பெருமானுக்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் வருத்தம் பாருங்களேன். நானோ எவ்வளவோ அவதாரங்கள் செய்தாகிவிட்டது. அந்தந்த அவதாரங்களில் எத்தனையோ உபதேசங்களை செய்தேன். ஆனால் எவரும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை. உன்னுடைய உபதேசத்தை ஊரார்கள் திரண்டு வந்து கேட்கிறார்கள். அந்த உபதேசத்தினாலே அவர்கள் நல்வழியில் செல்கிறார்களே, இது என்ன ஆச்சரியம்! எப்படி உனக்கு இது சாத்தியமாயிற்று என்பதாக நம்பிகள் ஆச்சரியத்துடன் ராமானுஜரிடத்தில் கேட்டாராம். அற்புதமான கேள்வி அல்லவா?
இந்த ஆச்சரியமான கேள்விக்கு ராமானுஜர் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் சுவாமி ராமானுஜர் உடனே பதில் சொல்லவில்லை. நம்பியை பார்த்து அருளி செய்தார். கேள்வி கேட்பதில் தவறில்லை, விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆவல் கொள்வதில் தவறில்லை. ஆனால் எப்படி, எந்த விதத்தில், எந்த வழிமுறையில் கேட்க வேண்டுமோ அந்த வழியில் கேட்டால் நாம் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னார். இதிலிருந்தே நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். நம்பி அடியன் மறுபடியும் உங்களுக்கு ஒரு முறை நினைவுறுத்துகிறேன். திருக்குறுங்குடி நம்பி பெருமான் ராமானுஷரிடத்தில், நீ எப்படி உலகத்தை வசப்படுத்துகிறாய், உன்னை எல்லோரும் எவ்விதம் பின்தொடர்கிறார்கள், உன் உபதேசத்தை கேட்டு உலகமே உய்ந்து போகும் ரகசியம் என்ன என்பதாக கேட்க, பெருமாளே கேட்கிறார், என்னிடத்தில் நேரடியாக பெருமாள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதாக ராமானுஷர் உடனே அவருக்கு சொல்லிவிடவில்லை. கேட்கும் விதத்தில், கேட்கும் விதம் என்றால் என்ன, சிஷ்யர்கள் ஆச்சாரியனிடத்தில் எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்க வேண்டும். கேட்கும் விதத்தில் கேட்டால் நாம் சொல்லும் விதத்தில் சொல்லுகிறோம். இப்படி சொல்லக்கூடிய ராமானுஜர், அன்பர்களே, மறுபடியும் உங்களுக்கு ஒருமுறை நினைவுறுத்துகிறேன். கோபுரத்தின் மேலே நின்று கொண்டு அவர் கூப்பாடு போட்டார். வருபவர் போவர்கள் எல்லோருக்கும் அதனை சொன்னார் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? நம்முடைய பரம்பரையில் நம் பெரியோர்கள் ஒருபொழுதும் இதனை ஆதரித்ததே இல்லை. அந்த உபன்யாசம் திருக்கோஷ்டியூர் வைபவத்தை சொல்லும் பொழுதே அடியன் விண்ணப்பித்திருந்தேன். ராமானுஷர் அந்த இடத்தில், ரகசியமான ஏகாந்தமான அந்த இடத்தில், சச்சிஷ்யர்களுக்கு, ஆசை உடையோர்களுக்கெல்லாம் ஆரியர்கள் என்னும்படியாக தான் சம்பிரதாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், ராமானுஷர் காட்டிய வழியில் நடந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கக்கூடிய சச்சிஷ்யர்களுக்கு சுவாமி ராமானுஜர் உபதேசம் செய்தாரே தவிர்த்து, கோபுரத்தின் மேலே நின்று கொண்டு ராமானுஷர் உறக்க எல்லோருக்கும் சொன்னார், ஆஹா என்று எல்லோரும் கேட்டார்கள் என்பதாக மறுபடியும் தவறான இந்த ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்யாதீர்கள். ஏனென்றால் பிரத்யக்ஷமான சாட்சி இங்கே. திருக்குறுங்குடி நம்பி பெருமாள் ராமானுஜரிடத்தில் கேட்கும் பொழுதும் ராமானுஷர் என்ன சொன்னார்? கேட்கும் விதத்தில் நீர் கேட்டீரானால் நான் உபதேசிக்கும் விதத்தில் உபதேசிப்பேன். கிருஷ்ணன் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்த பொழுது சொல்லுகிறான், அர்ஜுனா, நீயும் நானும் ஒருத்தருக்கொருத்தர் ஓருயிர் ஈருடல் என்பதாக இருக்கிறோம். அத்தான் அம்மாஞ்சி என்னும் ஒரு உறவுமுறை இருக்கட்டும். நீ எனக்கு மிகவும் சிநேகிதன், நான் உனக்கு சிநேகிதன். ஆகையால் அன்றோ நான் உனக்கு சாரத்தியம் செய்கிறேன். இப்படி பார்த்த சாரதியாக நான் உனக்கு குதிரை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நான் இப்பொழுது உபதேசிக்கக்கூடிய தத்துவங்கள் இருக்கின்றனவே, அவை சாமான்யமானவை அல்ல, உயர்ந்த ரகசியார்த்தங்கள். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே, இப்படித்தானே பகவத்கீதை பெருமை சொல்லப்படுகிறது. பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் என்பதாக இந்த பகவத்கீதையினுடைய மேன்மை சொல்லப்படுகிறது. பிரம்ம வித்யாஸ்திரம் பகவத்கீதை என்பதாக சொல்கிறோமே, அதனை நான் உனக்கு உபதேசிக்கிறேன். எப்படி? தேரில் நீ அமர்ந்திருக்கிறாய், நான் இங்கே சாரதி அமர்ந்திருக்கும் இடத்தில் இருக்கிறேன், திரும்பிக் கொண்டு உனக்கு உபதேசம் செய்கிறேன். ஆனால் உண்மையில் பிரம்ம வித்யை உயர்ந்த ரகசியார்த்தங்களை இப்படியா கேட்க வேண்டும்? இப்படி கேட்டால் மனசில் பதியுமா? அதனால் தான் ஒன்று சொல்லுகிறேன். அதாவது பகவத்கீதை பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் அல்லவா? பின்னர் ஒரு சமயம் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட அந்த பகவத்கீதை முழுவதும் அவன் மறந்துவிட்டான். போர்க்களத்தில் பகவானால் உபதேசிக்கப்பட்ட அந்த கீதையை அர்ஜுனன் மறந்தே போய்விட்டான். அதனால் தான் மீண்டும் அந்த பகவத்கீதையை அனுகீதை என்பதாக கண்ணன் உபதேசம் செய்கிறார். இது மகாபாரதத்தில் வெகு அழகாக காண்பிக்கப்படும் விஷயம். நம்மவர் பலர் அதனை பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அனுகீதை என்பதாக அதற்கு பெயர். ஆகையால் அப்பொழுதே கண்ணன் அந்த அர்ஜுனனிடத்தில் சொன்னான், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்டேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினா. அர்ஜுனா, நான் தத்துவம், ஆனால் ஞானிகள் இதோ இருக்கிறார்களே, பீஷ்மர் முதலான ஞானாதிகர்கள், அவர்கள் தத்துவத்தை உணர்ந்தவர்கள், தத்துவத்தை சாட்சாத்கரித்தவர்கள். ஆகையால் அவர்களிடத்தில் சென்று நீ கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும்? இது போன்ற அலட்சியமாக காலை நீட்டிக்கொண்டு சுகமாக சாய்ந்து கொண்டு
நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு ஹாயாக இருந்து கொண்டு கேட்காரே, தத்வித்தி, அதனை அறிந்து கொள். எப்படி? பிரணிபாதேன, முதலில் சென்று ஆச்சாரியனை சேவி, நன்கு வினயத்துடன் விழுந்து வணங்கு. பரிப்பிரஷ்டேன, அடுத்தது அவரிடத்தில் கேள்வியை நேரடியாக ஆரம்பித்து, சுவாமி என்னமோ சொன்னீர், சொல்லிக் கொண்டே இருக்கிறீர், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேன் என்கிறது, எங்கே தாங்கள் சொன்னதை திருப்பிச் சொல்லுங்கள் என்பதாக கேட்காமல் பரிப்பிரஷ்டேன, நேற்றைய தினம் உபன்யாசத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, அதற்கு முன்தினம் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, இன்று இதோ அந்த விஷயத்தை தாங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் அடியனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இல்லை, அதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, இதை எப்படி பார்க்க வேண்டும், அதனை எப்படி பார்க்க வேண்டும் என்பதாக நாம் பரிப்பிரஷ்டேன, பரிதகா பிரஷ்டேன, சற்றே சுற்றி வளைத்து கேட்க வேண்டும். அடுத்தது சேவையா, கைங்கரியம் செய்து, அப்படி செய்தால்தான் ஆச்சாரியனுடைய உள்ளம் மகிழ்ந்து அவர் சந்தோஷத்தை அடைந்து, சரி இந்த சிஷ்யன் சச்சிஷ்யன் நல்ல விஷயத்தை கேட்டு நம்மிடத்தில் உய்ந்து போக வேண்டும் என்று ஆசை கொள்கிறான், ஆகையால் அவனுக்கு நாம் உபதேசிக்கலாம் என்பதாக தத்துவத்தை உணர்ந்த மகாத்மாக்கள் உபதேசம் செய்வார்கள் என்று அர்ஜுனனுக்கு சொல்லுகிறார் கண்ணன். ஸ்ரீமத் ராமாயணத்துடைய ஆரம்பத்தில் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் என்று முனிபுங்கவரான நாரதரிடத்தில் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகத்தை தெளிவுறுத்திக் கொள்வதற்காக வால்மீகி சுற்றித்து கேள்விகளை கேட்டார். பராசரம் முனிவரம் கிருத பௌர்வாண்டிக கிரியம் மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்ய அபிவாத்யச்ச. அந்த முனிஸ்ரேஷ்டரான பராசரரிடத்தில் சென்று அவருடைய சிஷ்யரான மைத்ரேயர் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களை மிகவும் பொறுமையாக விண்ணப்பித்தார் என்பதனாலே ஆச்சாரிய சிஷ்ய பாவனை என்பது மிக முக்கியம். அதில் சிஷ்யன் எந்த விதத்தில் இருக்க வேண்டுமோ அந்த விதத்தில் கேட்டால்தான் ஆச்சாரியன் அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்னும் ஒரு வரையறை என்பது இங்கே வலியுறுத்தப்பட்டதாகிறது. அந்த வரையறையை சுவாமி ராமானுஜர் எந்த காலத்திலும் மீறவில்லை என்பதற்கு இப்பொழுது திருக்குறுங்குடி நம்பிக்கு சுவாமி ராமானுஜர் விதித்த கட்டளை ஒரு அத்தாட்சியாக திகழ்கிறது. நீர் கேட்கும் விதத்தில் கேட்டால் நான் எதை சொல்ல வேண்டுமோ சொல்லுவேன் என்று ராமானுஜர் சொல்ல, அதற்கு திருக்குறுங்குடி நம்பி என்ன செய்திருப்பான் என்பதையும் பார்க்கலாம்.